ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி இப்போ ஸ்டேஜ்ல வந்து பேசுறாரு. உண்மையான வீரர்கள் அப்படின்னா அந்த போலீஸ்காரங்களும் மிலிட்டரிக்காரங்களும் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏதோ ஒரு வீர செயல் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் சொல்ற வார்த்தை டிராமாட்டிக்கா கூட இருக்கலாம், ஆனா இருந்தாலும் சொல்றேன், நான் என்னோட கடமையை தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. நம்ம நாட்டோட சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன தேடி வந்தாரு, இந்த நாட்டுல எவ்வளவோ பாப்புலரான டாக்டர்ஸ் இருக்கும்போது அவர் என்ன நம்பி வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவரோட உயிரை காப்பாத்தி கொடுப்பேன் அப்படின்னு நான் அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அந்த டைம்ல தான் தீவிரவாதிகள் ஹாஸ்பிட்டலை ஹைஜாக் பண்ணாங்க, அதனால என்னோட கடமையில இருந்து நான் விலகிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு ஆளா இருந்து மினிஸ்டருக்கு ஆபரேஷன் பண்ணி அவரோட உயிரை காப்பாத்தினேன், ஆனா அதுல முக்கியமான பங்கு இந்த கண்ணம்மாவுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மினிஸ்டரோட உயிரை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும், அப்பதான் பிணிய கைதிகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அந்த டைம்ல கண்ணம்மா தான் எனக்கு அட்வைஸ் பண்ணினாங்க, மினிஸ்டர் உயிரை நீங்க காப்பாத்தணும், அதை மட்டும் உங்க மனசுல நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. அது போக தீவிரவாதிகள் என்னோட உடம்புல பாம்பை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மிலிட்ரிஸும் போலீஸும் உள்ள நுழைஞ்ச உடனே தீவிரவாதிகள் அந்த பாம்போட டைமரை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல தான் கண்ணம்மா நான் எங்க இருக்கிறேன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து என்னோட உயிரை காப்பாத்தினாங்க. எனக்கு முதல் முறையா உயிர் கொடுத்தது என்னோட அம்மா, ஆனா அந்த உயிரை காப்பாத்தி கொடுத்தது கண்ணம்மா தான் அப்படின்னு சொல்றாரு. என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் கண்ணம்மாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அடுத்ததான் கண்ணம்மா வந்து பேசுறாங்க. நான் என்னோட கடமையை தான் பண்ணேன், ஒரு ஏவோ ஆபீசரா அங்க இருக்கிறவங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்துறது என்னோட கடமைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஹாஸ்பிட்டலோட இன்னொரு என்ட்ரன்ஸ் பத்தின விவரத்தை ஒரு பேப்பர்ல எழுதி கொல்லப்பட்ட தீவிரவாதியோட பேண்ட் பாக்கெட்ல வச்சு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே போலீஸ்காரங்களும் அந்த என்ட்ரன்ஸ் வழியாவே உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் பாரதி சொன்ன மாதிரி நான் என்னோட கடமையை தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சசி மேடம் இப்போ பாரதிட்ட பேசுறாங்க. உங்களோட பர்சனல் விஷயத்த பத்தி நான் பேசலாமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் கண்ணம்மாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான அன்பு பாசம் எல்லாமே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சசி மேடம் சொல்றாங்க. கண்ணம்மா அவங்க உயிரையும் பணைய வச்சு உங்களோட உயிரை காப்பாத்திருக்கிறாங்க, அதுக்காகவாவது நீங்க கண்ணம்மாவை ஏத்துட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க சசி மேடம். அந்த டைம்ல கரெக்டா வெண்பா சொன்னது பாரதிக்கு ஞாபகம் வருது. எந்த ஒரு மனைவியும் கணவனுக்கு பண்ணக்கூடாத ஒரு நம்பிக்கை துரோகத்தை கண்ணம்மா உனக்கு பண்ணிருக்கிறா, அவளை என்னைக்குமே உன்னோட வாழ்க்கையில ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. பாரதி சொல்றாரு, கண்ணம்மா எனக்கு பண்ணது பெரிய உதவிதான், ஆனா அந்த நன்றி கடனுக்காகலாம் என்னால அவளை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கண்ணம்மா லட்சுமி 2 பேரையும் சௌந்தர்யா அவங்க வீட்டுல டிராப் பண்றாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, நீயும் லட்சுமியும் ஒரு நாள் நம்ம வீட்டுல வந்து தங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இதுவே வாழ்நாள் ஃபுல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, உங்க மகன் நான் செஞ்ச நன்றி கடனுக்காக என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த வாழ்க்கையை ஏத்துக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு உங்க மகன் அவர் பண்ண தப்ப உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரோ அன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. உங்க வீட்டுல இருந்து கோபத்தோடையும் வெறுப்போடையும் கிளம்பி வந்த அதே கண்ணம்மா தான் நான். அந்த வெறுப்பை வெளியில காமிச்சுக்கலைனாலும் அந்த கோபமும் வெறுப்பும் என் மனசுல அப்படியே தான் இருக்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க ஒரு வயசான பாட்டி வந்து பிச்சை கேக்குறாங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, நான் மனசு நிறைஞ்சு சொல்றேம்மா, நீயும் உன்னோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, உங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, கண்டிப்பா நீயும் பாரதியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க சௌந்தர்யா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.